ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கீரைகள் விதைச்சு எவ்வளோ அழகா வளர்ந்துருக்குதுன்னு பார்க்கலாம். 1 மந்த் ஐ திங்க் 1 1/2 மந்த்ஸ் பிஃபோர் நான் அந்த கீரைகள விதைக்கும்போது, ஒரு நல்ல ஒரு மழை வந்துருச்சு. மழை வரும்போது நான் நெனச்சேன், அவ்வளோதான் அந்த கீரை விதைகள் எல்லாம் கரைஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இதில ஒண்ணும் வராது. சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கும்போது பார்த்தா, அந்த விதைச்ச நெறைய விதைகள் வரலனாலும், அதுலேருந்து சில விதைகள்லாம் நல்லா அழகா வளர்ந்து இது செகண்ட் டைம் நான் வந்து இந்த கீரைகளெல்லாம் அறுவடை செஞ்சு சமைக்கிறேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இப்படி எடுத்து சாப்பிடும்போது ஹெல்த்தியாவும் இருக்கும். நமக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் சின்ன இடம் இருந்தா கூட ஒரு 4, 5 க்ரோ பேக்ஸ் வாங்கி இந்த மாதிரி கீரை விதைகள், பச்சை மிளகா, தக்காளி இந்த மாதிரிலாம் நம்ம வீட்லயே வளர்க்கலாம். பாருங்க இந்த கீரைகளுக்கு தேவையான உரம், அதாவது மண் உரம், தொழு உரம், அதுக்கு தண்ணி, அதுக்கான நல்ல ஒரு பிளேஸ வச்சுட்டோம்னா நல்லா வளர்ந்துரும். இந்த மாரி தான் நம்ம பாடிக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் மைண்டுக்கு நல்ல ஃப்ரீயான இதமா நம்மளுடைய அட்மாஸ்பியரை வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபீலிங்ஸ், ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து லைஃப்ல எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணி போய் தான் ஆகணும். தட் இஸ் லைஃப். அதுக்கு மட்டும் இல்ல, நான் லாஸ்ட் வீக் பார்த்த ஒருத்தவங்க இமயமலைய கூட வந்து ஈஸியா, அதாவது ஈஸி கிடையாது. பட் ஷி ஹஸ் சக்சீடட் அண்ட் அத பண்ணணும்னு சொல்லி அவங்க நெறைய டைம் முயற்சி எடுத்ததுனால அவங்க அது முடிஞ்சது. ஆனா, ஒரு சின்ன பள்ளத்த தாண்டுறது கூட நெறைய பேரோட ஹெல்ப்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா, அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள செஞ்சு நம்மள நாமே சந்தோஷப்படுத்திக்கிட்டு, மத்தவங்களுக்கும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருந்து, நெறைய விஷயங்கள மத்தவங்க கிட்ட கத்துக்கிட்டு, அவங்களுக்கும் கத்துக் குடுக்க லைஃப கத்துக்குவோம். ஹேவ் அ நைஸ் டே.